என்னதான் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தாலும் பசங்க ஜங்கை தேடி தான் போகிறாங்க. ஸோ ப்ரோட்டீன் ரிச்சாகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ப்ரோட்டீன் லட்டு செய்யலாம் வாங்க. அதுக்கு தோல் உரிச்ச நிலக்கடலையை வந்து ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதே ஈக்குவல் கப்பில் வந்து பொட்டுக்கடலையும் எடுத்துக்கிறோம். அதையும் லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பச்சை பருப்பும் அதேமாரி ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு பிளாக் எள்ளும் போடலாம். நான் ஒயிட்டு போட்டிருக்கேன். என்கிட்ட ஒயிட் இருந்துச்சுன்னு. இது கூட கொஞ்சம் கொள்ளும் ஒரு 1/4 கப் கொள்ளு போட்டுக்கலாம். நல்லா 2ம் பொரிஞ்சு வரும்போது நாம் வந்து பிளேட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து பம்ப்கின் சீடும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா பாதாம் கொஞ்சம் போட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து இப்போ பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஏலக்காவும் ஃபுல்லாக ப்ரௌன் சுகர் போடாமல் நான் ஒரு 5 டேட்ஸ் நல்லா பெருசாக டேட்ஸ் போட்டுட்டு ஒரு 1/2 கப் சுகர் மட்டும் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிரைண்ட் பண்ண மிக்சரை வந்து ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ கொழுக்கட்டை ஷேப்பில் இல்லை வந்து உருண்டை ஷேப்பில் எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம பிடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கீ ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம சீட்ஸ் போடுறதால அதுலேருந்தே நேச்சுரல் ஆயில் வரும். ஸோ தேவைப்பட்டால் கீ சேர்த்துக்கலாம். இல்லையா இதுவே ஓகே. நம்ம இதை வந்து இது மாதிரி ரோல் பண்ணி 1 to 2 வீக்ஸ் வந்து நம்ம வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம். டெய்லி வந்து ஒரு 2 to 3 லட்டு சாப்பிட்டா போதும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.